Hello students, welcome to Tutor Tamil channel. இந்த சேனலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஸ்டேட் போர்ட் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பகுதியில் 16வது பாடம் தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன் பாடப்பகுதியை பார்த்துட்ருக்கோம். இந்த பாடப்பகுதிக்கான 2 வீடியோ தொகுப்புகளை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதில் முதல் வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தாவர ஹார்மோன் ஆக்சின் பற்றியும் அதனுடைய ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்டை பற்றியும் பார்த்தோம். அதுக்கடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோகைனின், ஜிப்ரலின், அதுக்கப்புறம் அப்சிசிக் ஆசிட், ஏத்திலின் ஆகியவற்றை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹியூமன் எண்டோக்ரைன் கிளாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்ற பார்க்குறோம். எண்டோக்ரைன் கிளாண்ட் இன் அனிமல்ஸ் பொசஸ் வெர்சாட்டில் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டு கோஆர்டினேட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். நமது உடம்புல இருக்கக்கூடிய உயிரியல் செயல்பாடுகள் எல்லாத்தையும் மிக சிறந்த முறையில் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்குது. எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அண்டு எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆர் 2 கைண்ட்ஸ் ஆஃப் கிளாண்ட் ஃபவுண்ட் இன் அனிமல். விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா நாளமுள்ள நாளமில்லாத வகையில் 2 வகையான சுரப்பி மண்டலம் காணப்படுகிறது. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் த பாடி ஆஃப் அனிமல் ஆஸ் வெல் ஆஸ் ஹியூமன் பீயிங். அதாவது மனிதன் மற்றும் விலங்கின் உடலில் பல்வேறு இடங்களில் இந்த சுரப்பி மண்டலம் காணப்படுகிறது. தீஸ் கிளாண்ட்ஸ் ஆர் கால்டு டக்லெஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுரப்பிக்கு வந்து அதாவது இந்த நாளங்கள் இல்லாத இந்த சுரப்பி மண்டலத்தை வந்து நம்ம நாளமில்லா சுரப்பி மண்டலம்னு அழைக்கிறோம். Their secretion are called hormone which are produced in minute quantity. இதிலிருந்து சுரக்கக்கூடிய பொருட்களை வந்து வேதிப்பொருளை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஹார்மோன் சொல்கிறோம். இது அளவுகள் குறைவான அளவில் தான் சுரக்குது. இது வந்து the secretion diffuse into the blood stream and are carried to the distant part of the body. அது என்ன பண்ணுது அப்படின்னா உடலின் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இரத்தத்தில் பரவுவதன் மூலமாக எடுத்து செல்லப்படுகிறது. They act on specific organ which are referred as target organ. அது எந்த உறுப்புகள் மீது இந்த ஹார்மோன் வந்து செயல்படுகிறதோ அந்த உறுப்பை வந்து இலக்கு உறுப்பு, அதாவது டார்கெட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The branch of biology which deals with the study of endocrine gland and its physiological is known as endocrinology. அதாவது நாளமில்லா சுரப்பி மண்டலங்களின் அதன் செயல்பாடுகளை பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு அறிவியல், அதாவது உயிரியல் பிரிவு எண்டோக்ரைனாலஜி என்று அழைக்கப்படுகிறது. தாமஸ் அடிசன் இஸ் known as father of endocrinology. அதாவது தாமஸ் அடிசன் என்பவர் வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை தந்தை என்று குறிப்பிடப்படுகின்றார். இங்கிலீஷ் பிசிசிஸ்ட் WM பைலிஸ் அப்படிங்கிறவரும் EH ஸ்டெர்லிங் அப்படி 2 பேர் சேர்ந்து தான் வந்து ஹார்மோன்கிற சொல்லை வந்து முதல்ல 1909 அறிமுகப்படுத்தினாங்க. அவர்கள் வந்து முதல்ல கண்டறிந்த ஹார்மோன் வந்து என்ன அப்படின்னா செக்ரிட்டின்னு சொல்லக்கூடியது தான். அவங்க கண்டுபிடிச்ச முதல் ஹார்மோன் வந்து செக்ரிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஹாவ் ஸ்பெசிஃபிக் டக்ட் டு கேரி தேர் செக்ரீஷன். அதே நேரத்தில் நாளமில்ல சுரப்பிகள் வந்து சுரக்கக்கூடிய பொருள்கள் வந்து டக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நாளங்கள் வழியாக செல்கின்றன. உதாரணமாக பார்த்திங்கன்னா சலிவரி கிளாண்டு, மெமரி கிளாண்டு, ஸ்வெட் கிளாண்ட், இந்த 3 கிளாண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாளங்களுடன் சுரக்கக்கூடிய சுரப்பிகள். அதனால் இது வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் பிரசன்ட் இன் ஹியூமன் அண்ட் அதர் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன மனிதன்லேயும் பிற உலகங்களையும் காணப்படக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பிட்யூட்ரி, 2வது தைராய்டு கிளாண்ட், 3வது பேராதைராய்டு கிளாண்ட், 4வது வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம் லாங்கர்கான் திட்டுக்களில் காணப்படுது. ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்டில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் கோனாட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இனப்பெருக்க சுரப்பிகள் கொண்டது. இதில் வந்து டெஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விந்தகமும் ஓவரின்னு சொல்லக்கூடிய அண்ட சுரப்பியும் காணப்படுகிறது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தைமஸ் அப்படிங்கிற கிளாண்டு காணப்படுகிறது. பிட்யூட்ரி கிளாண்ட். The pituitary gland or hypophysis is a pea-shaped compact mass of cells located at the base of midbrain attached to the hypothalamus by a pituitary stalk. பிட்யூட்ரி சுரப்பி அல்லது ஹைப்போபைசிஸ் சொல்லக்கூடியது பட்டாணி வடிவத்தில் திரட்சியான செல்களின் தொகுப்பு. இது மூளையின் அடிப்பகுதியில் டையன் சப்பாலத்தின் கீழ்ப்புறத்தில் ஹைப்போதலாமஸோட இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி தண்டில் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் பிட்யூட்ரி சுரப்பி. இதுக்கு டையன் செப்பாலுக்கு கீழே இது பிட்யூட்ரி ஸ்டாக் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. பிட்யூட்ரி சுரப்பியானது 2 கதுப்புகளை கொண்டது. இதில் 2 லோப்ஸ் இருக்குது. ஒரு லோபுக்கு பேர் என்னென்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரி லோபு, இந்த லோபுக்கு பேர் வந்து போஸ்டீரியர் பிட்யூட்ரி லோபு அப்படின்னு சொல்லி 2 வகையான கதுப்புகள் இருக்குது. இது முன்புறத்தில் இருக்கிறதுக்கு பேர் ஆன்டீரியர், பின்புறத்தில் இருக்கிறதுக்கு பேர் போஸ்டீரியர். ஆன்டீரியர் பிட்யூட்ரியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அடினோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னும், போஸ்டீரியரில் இருக்கக்கூடியதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூரோ ஹைப்போபைசிஸ் அப்படின்னும் அழைக்கப்படுது. இது ரெண்டுக்கும் இடையில் இன்டர்மீடியட் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து ஹியூமன் பீயிங்கில் காணப்படுவது கிடையாது. The pituitary gland form the major endocrine gland in most vertebrate. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா முதுகெலும்பிகள்லேயும் வந்து ஒரு முதன்மையான சுரப்பியாக இருக்கக்கூடியது எதுனா பிட்யூட்ரி தான். இட் ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ஸோ இஸ் கால்ட் ஆஸ் த மாஸ்டர் கிளாண்ட். இது என்ன பண்ணுதுன்னா பிற நாளமில்லா சுரப்பிகளையும் ஒழுங்குபடுத்துறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதில் என்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரியில் 2 வகையான லோப் இருக்குன்னு சொன்னோம். முதல்ல ஆன்டீரியர் லோபாக இருக்கக்கூடிய அடினோ ஹைப்போபைசிஸ் பற்றி பார்க்குறோம். The anterior pituitary is composed of different types of cells and secrete hormone which stimulate the production of hormones by other endocrine glands. இது என்ன பண்ணுது அப்படின்னா முன்கதிப்புகளால் ஆக்கப்பட்ட செல்களால் தான் இந்த அடினோ ஹைப்போபைசின்னு சொல்லக்கூடியது. இது உடலில் இருக்கக்கூடிய பிற நாளமில்லா சுரப்பிகளை தூண்டும் வகையில் பல ஹார்மோன்களை உற்பத்தி செய்யுது. அது என்னென்ன ஹார்மோனை உற்பத்தி செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரோத் ஹார்மோன். க்ரோத் ஹார்மோனுங்கிறது ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா ஜிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, வளர்ச்சி ஹார்மோன் அழைக்கப்படக்கூடியது. ரெண்டாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறது டிஎஸ்ஹெச்னு அழைக்கப்படுது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டை தூண்டும் ஹார்மோன் அழைக்கப்படுது. அட்ரினோ கார்டிகோ ஹார்மோன் மூணாவதாக இருக்கக்கூடியது. இது என்னென்னா அட்ரினலின் புறணி பகுதியை தூண்டக்கூடிய ஹார்மோன், இதை ஷார்ட்டாக ஏசிடிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. கொனட்டோட்ராஃபிக் ஹார்மோன் விச் கம்ப்ரஸ் த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்டு லூட்டினைசிங் ஹார்மோன். அதாவது கொனட்டோட்ராஃபிக் ஹார்மோன்கிறது இனப்பெருக்க செல்களை கட்டுப்படுத்தக்கூடியது, இனப்பெருக்கத்தை செயல்பாடுகளை கட்டுப்படுத்து. அந்த வகையில் இது வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஆகும். எஃப்எஸ்ஹெச்ங்கிறதையும் எல்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய லூட்டினைசிங் ஹார்மோனையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோலாக்டின்னு சொல்லக்கூடிய பிஆர்எல். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பால் சுரப்பிகள் இது தொடர்பான பணிகளை செய்யக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரோத் ஹார்மோன் ஜிஹெச்ன்னு சொல்லக்கூடியது. இது ப்ரொமோட் த டெவலப்மெண்ட் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஆல் திசூஸ் ஆஃப் த பாடி. இது உடலில் இருக்கக்கூடிய திசுக்களின் வளர்ச்சி மற்றும் பெருக்கத்துக்கு உதவியாக இருக்குது. இட் ஸ்டிமுலேட் த க்ரோத் ஆஃப் மசில்ஸ். அதாவது தசைகளை வந்து இருக்கக்கூடிய தசைப்பதிகளையும் குருத்தெலும்பு கார்ட்லேஜையும் அதுக்கப்புறம் பெரிய எலும்புகள் லாங் எலும்புகள் எல்லாத்தையும் வளர்ச்சியும் தூண்டக்கூடியதாக இருக்குது. இட் கண்ட்ரோல் த செல் மெட்டபாலிசம். செல் வளர்ச்சிதை மாற்றத்தை இது கட்டுப்படுத்தக்கூடியது. இது சரியாக சுரக்கலை அப்படின்னா இம்ப்ராப்பர் செக்ரீஷன் ஆஃப் த ஹார்மோன் லீட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன். இது முறையற்ற முறையில் சுரந்துச்சுன்னா என்னென்ன ஏற்படும் அப்படின்னா டார்ஃபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய குள்ளத்தன்மை. இட் காஸ் த பை டிக்ரீஸ் செக்ரீஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இன் சில்ட்ரன். இந்த க்ரோத் ஹார்மோன் வந்து குறைவாக குழந்தைகளில் சுரந்தா என்ன ஏற்படும் அப்படின்னா என்ன பாதிப்பு? ஸ்டண்ட் க்ரோத், குன்றிய வளர்ச்சி. குன்றிய வளர்ச்சி தான் ஸ்டண்ட் க்ரோத்து. டிலேடு ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன், எலும்புகள் உருவாவதில் தாமதமாகிறது. மென்டல் டிசபிலிட்டி, மன வளர்ச்சி குறைபாடு. இதெல்லாம் வந்து இதனுடைய சுரப்பு குறைவாச்சுன்னா குழந்தைகளில். அதே மாதிரி இதனுடைய சுரப்பு அதிகமாச்சுன்னா குழந்தைங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் செக்ரீஷன் ஆஃப் க்ரோத் ஜெயண்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து குழந்தைங்களில் லீட் டு ஜெயண்டிசம் இன் சைல்டு. இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை, இது என்னத்தை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பு திசுக்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான வளர்ச்சி இருக்கிறதா இருக்கும். இண்டிவிஜுவல்ஸ் அட்டைன் அப்நார்மல் இன்க்ரீஸ் இன் ஹைட், அவங்க உயரத்தில் வந்து ஒரு மிகையான வளர்ச்சியை அடைவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களில் அதிகப்படியான சுரப்பி இருந்தால் அக்ரோமெகாலின்னு சொல்லுவாங்க. எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் இன் அடல்ட் மே லீட் டு அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஹெட்டு, ஃபேஸு, ஹேண்ட்ஸு அண்ட் ஃபீட்டு. அதாவது தலை, முகம், கை, கால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அலர்ச்சியில் காணப்படும். நெக்ஸ்ட்டு டிஎஸ்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எண்டோக்ரைன் கிளாண்ட் இல்லையா, அந்த எண்டோக்ரைன் கிளாண்டுடைய செயல்பாட்டை இது வந்து கட்டுப்படுத்துது, அப்புறம் ஒழுங்குபடுத்துது. கோஆர்டினேட் இட்ஸ் ஆக்டிவேட் அண்டு ஹார்மோன் செக்ரீஷன். அந்த தைராய்டு ஹார்மோன் சுரத்தலையும் அதனுடைய செயல்களை கட்டுப்படுத்துறதும் இதனுடைய பங்காக இருக்குது. அட்ரினோ கார்டிகோட்ராஃபிக் ஏசிடிஹெச்ன்னு சொல்லக்கூடிய அட்ரினோ கார்டிகோ ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டிமுலேட் அட்ரினல் கார்டெக்ஸ் ஆஃப் த அட்ரினல் கிளாண்ட் ப்ரொடக்ட்ஸ் த இட்ஸ் ஹார்மோன். அதாவது புறணி பகுதியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க செய்கிறது, மேலும் அங்கே புரத உற்பத்தியை தூண்டுது.
இட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் அட்ரினல் கிளாண்ட். அட்ரினல் கிளாண்டில் புரத உற்பத்தியை தூண்டுது. கொனடோட்ராஃபிக் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஜிடிஹெச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, முன்னாடியே பார்த்தது தான். ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லூட்னைசிங் ஹார்மோன் விச் ஆர் எசென்சியல் ஃபார் த நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் கோனாட். இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு காரணமாக இது அமையுது. ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனில் முன்னாடி சொன்னது தான் எஃப்எஸ்ஹெச்னு சொல்கிறது. இது மேலில் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலேட் த ஜெர்மினல் எபித்திலியம் ஆஃப் டெஸ்டிஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெம். அதாவது விந்தகங்களில் காணக்கூடிய எபித்திலியத்தை தூண்டுவதன் மூலமாக விந்தணு உருவாக்கத்தையும், அதே நேரத்தில் இன் ஃபீமேலில் இன்சியேட் த க்ரோ ஆஃப் ஓவேரியன் ஃபாலிக்கல் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் இன் ஓவரி. அண்ட செல்கள் வளர்ச்சியடைவதை ஊக்குவிப்பதற்கும் இந்த எஃப்எஸ்ஹெச் பயன்படுது. எதன் மூலமாக? இந்த கொனடோட்ராஃபிக் ஹார்மோனுடைய செயல்பாட்டினால இது செயல்படுது. நெக்ஸ்ட்டு லூட்னைசிங் ஹார்மோன் பார்த்திங்கன்னா மேலில் லீடிக் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எதில் இருக்குன்னா டெஸ்டிஸ் ஆஃப் செக்ரீட், அதாவது டெஸ்டி விந்தகத்தில் இருக்குது. செக்ரீட் மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டீரோன். ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டீரோன் ஹார்மோன் சுரக்க காரணமாக இந்த லூட்னைசிங் ஹார்மோன் இருக்குது, இதை தூண்டுது. நெக்ஸ்ட்டு வந்து இன் ஃபீமேல் இட் காஸ் ஓவுலேஷன், அண்டம் ஈடுபடுத்தக்கூடியது. அதாவது முதிர்ச்சி அடைந்த ரப்சர் ஆஃப் மெச்சூர் கிரேஃபியன் ஃபாலிக்குல், முதிர்ச்சி அடைந்த கிரேஃபியன் ஃபாலிக்குலை வந்து உடைத்து வெளியேற்றக்கூடிய பங்கை இது செய்யுது. ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கார்பஸ் லூட்டினம், கார்பஸ் லூட்டினோடத்துடைய வளர்ச்சியும் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் செயல்பாட்டுக்கும் இது காரணமாக அமையுது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் இருந்தால் தான் ஒரு உயிரினமானது, அது ஒரு மனித உயிரினமானது பெண்ணாகவும், டெஸ்டோஸ்டிரோன் இருந்தால் தான் ஒரு மனித உயிரினமானது ஆணாகவும் மாறும். ப்ரோலாக்டின் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன் சொல்லக்கூடியது. திஸ் ஹார்மோன் இன்ஸ்டியேட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெமரி கிளாண்ட், அதாவது பால் சுரப்பி மண்டலத்தை வந்து பால் சுரப்பி மண்டலத்தை உற்பத்தி செய்யக்கூடியது இதனுடைய பணியாக இருக்குது. ஸோ ப்ரோலாக்டின் பிஆர்எல்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் ஆல்சோ கால்டு லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஆல்சோ இன்ஸ்டியேட் த மெமரி கிளாண்ட் டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ஆஃப்டர் சைல்டு பெர்த். குழந்தை பிறந்ததுக்கு பின் பால் சுரப்பியை தூண்டுவதற்கும், அதே நேரத்தில் குழந்தை பேறு காலத்தில் பால் சுரப்பியை வந்து வளர்ச்சியடைவதற்கும் இந்த ஹார்மோன் முக்கியமான பங்கு வகிக்குது. இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரியினுடைய இன்னொரு போர்ஷன் என்ன, போஸ்டீரியர் லோப், அதாவது நியூரோ ஹைப்போபைசின்ஸ் அழைக்கப்படுது. அங்கே என்ன ஹார்மோன் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேசோப்ரிசின்னு சொல்லக்கூடிய ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனும் ஆக்சிடோசின் சொல்லக்கூடிய ஹார்மோன், இந்த ரெண்டு ஹார்மோனும் உற்பத்தி ஆகுது. இது உற்பத்தி பண்ணது பிட்யூட்ரியினுடைய என்ன ரீஜியன், ஆன்டி போஸ்டீரியர் ரீஜியன், இது வந்து பின்கதுப்பு பகுதி. ஃபஸ்ட்டு வந்து வாசோப்ரிசின் ஆர் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் பார்த்தா ஏடிஹெச்னு சொல்லக்கூடியது. இன் கிட்னி டியூபிள்ஸ் இட் இன்க்ரீஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர். சிறுநீரக நுண்குழல்களில் வந்து தண்ணியை வந்து நீரை வந்து மீள உறிஞ்சுவதற்கு இது செயல்படுது. இன் கிட்னி டியூபிள்ஸ் இட் இன்க்ரீஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், இட் ரெடியூஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ யூரின் அண்டு ஹென்ஸ் த நேம் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். அதாவது சிறுநீரக நுண்குழல்களில் வந்து நீர் மீள உறிஞ்சப்படுறதுனால அதிகளவு சிறுநீர் மூலமாக நீர் வெளியேற்றப்படக்கூடியதை தடுக்கிறதுனால இதுக்கு ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதில் டெஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னா, இந்த ஏடிஹெச் வந்து சுரக்காமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா என்ன பண்ணும், ரெடியூஸ் ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர், நீரை வந்து திரும்ப மேலே உறிஞ்சின தன்மையும் விளந்துடும். அண்டு காஸ் அண்ட் இன்க்ரீஸ் த யூரின் அவுட்புட்டு. அப்போ என்ன ஆகும், அதிகப்படியான சிறுநீர் வெளியேறும். அப்போ அதுக்கு பேர் என்னென்னா பாலியூரியா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அது பேர் பாலியூரியா. திஸ் டெஃபிஷியன்சி டிஸார்டர் இஸ் கால்டு, இந்த குறைபாட்டுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு விதமான சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். ஆக்சிடோசின் இது என்ன பண்ணுதுன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ். என்ன பண்ணுது, அதாவது பெண் குழந்தை பேற்றின் போது கருப்பையை சுருங்கி விரியறதுக்கும், அதே நேரத்தில் யூட்ரஸ் அட் த டைம் ஆஃப் சைல்டு பேர்த் அண்ட் மில்க் எஜெக்ஷன் ஃப்ரம் த மெமரி கிளாண்ட் ஆஃப்டர் சைல்டு பேர்த், குழந்தை பிறந்தது பால் சுரப்பியில் பாலை வெளியேற்றுவதற்கும் இந்த ஆக்சிடோசின் முக்கிய பங்கு வகிக்குது. தைராய்டு கிளாண்ட். The thyroid gland is composed of two distinct lobes lying on either side of trachea. அதாவது மூச்சுக்குழலின் இரு பக்கத்துக்கு ஒன்றாக இரண்டு கதுப்பு, லோப்னா கதுப்புன்னு சொன்னேன், அமைந்திருக்கக்கூடிய சுரப்பி தான் வந்து தைராய்டு.
The two lobes are connected by means of narrow band of tissue known as isthmus. அதுக்கு நடுவில் இரண்டு கதுப்புகளையும் இணைக்கிறதுக்கு ஒரு சவ்வு மாதிரி ஒரு அமைப்பு காணப்படுகிறது. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்துமஸ் அப்படிங்கிற மெல்லிய திசுக்கற்றை. இதனால தான் இணைக்கப்படுகிறது. லைன்டு பை கியூபாய்டியல் எபித்தீலியம், அதாவது இதனுடைய நுண்கதுப்புகள் வந்து கன சதுர எபித்தீலிய செல்களின் சுவர்களை கொண்டிருக்குது. The follicular filled with colloidal material called thyroglobulin. இதுக்குள்ளார ஒரு கூழ்மமான ஒரு பொருள் காணப்படுகிறது. அதுக்கு பேர் தான் தைரோக்ளோபுலின் சொல்லக்கூடியது. தைரோக்ளோபுலின் சொல்லக்கூடியது. An amino acid, tyrosine and iodine are involved in the formation of thyroid gland. தைராய்டு ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் தைரோசினும் அயோடின் தான் வந்து காரணமாக அமைக்குது. அதனால தான் சால்ட்டில் வந்து அயோடின் கலந்த சால்ட்டை உட்கொள்ள சொல்கிறாங்க. அப்படி சாப்பிடும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராக்சின் செக்ரீட் ஆகும். அது இந்த ஹார்மோன் செக்ரிட்டேட் பை த தைராய்டு கிளாண்டில் வந்து என்னென்ன ஹார்மோன் செக்ரிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரை அயோடோ தைரோனின்னு சொல்லக்கூடிய T3யும், ரெண்டாவது டெட்ரா அயோடோ தைரோனின் ஆர் தைராக்சின்னு சொல்லக்கூடிய T4 தான் வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் சுரக்கக்கூடியது. த ஃபங்க்ஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு பார்க்கும்போது தைராய்டு ஹார்மோன் பணிகள்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி பை மெயின்டைனிங் பேசல் மெட்டபாலிக் ரேட் ஆஃப் த பாடி. அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற வீதங்கிறது தான் பேசல் மெட்டபாலிக் ரேட்டுங்கிற BMR. அதை பராமரித்து ஆற்றலை உற்பத்தி செய்து ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் நார்மல் பாடி டெம்பரேச்சர், உடலின் வெப்பநிலையை சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உதவுது. இன்ஃப்ளூயன்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பண்டலத்தினுடைய செயல்பாட்டில் பங்கேற்கிறது. கண்ட்ரோல் growth ஆஃப் பாடி அண்ட் போன் ஃபார்மேஷன், உடல் வளர்ச்சி மற்றும் எலும்பினுடைய உருவாக்கத்தில் இது முக்கியமாக பங்காற்றுது, அதை கட்டுப்படுத்துது. எசென்சியல் ஃபார் நார்மல் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுறதுனால இதை ஆளுமை ஹார்மோன், அதாவது பர்சனாலிட்டி ஹார்மோன்னு இதை அழைக்கிறாங்க. ரெகுலேட் செல் மெட்டபாலிசம், இது என்ன பண்ணுதுன்னா செல்களின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இது ஒரு முக்கியமான 2 மார்க்காக கேட்கலாம், 4 மார்க்காக கேட்கலாம், அல்லது 7 மார்க்கில் கேட்கலாம். சரி, இந்த மோட்டோ நோவில் பார்த்தோம்னா எட்வர்ட் சி கேண்டல் அப்படிங்கிறவர் 1914 முதல் முறையாக இந்த தைராய்டு ஹார்மோனை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா படிகமாக்கியிருக்காங்க, தனித்து பிரித்து படிக நிலை எடுத்துருக்காங்க. சார்லஸ் ஹாரிங்டன் மற்றும் ஜார்ஜ் பார்ஜர் அப்படிங்கிறவங்க ஐடென்டிஃபை த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராக்சின் இன் 1927. 1927 இதனுடைய மூலக்கூறு அமைப்பை வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரிங்டனும் ஜார்ஜ் பார்ஜரும். தைராய்டு கிளாண்ட் requires 120 மைக்ரோகிராம் ஆஃப் அயோடின் எவ்ரிடே ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தைராக்சின். அதாவது ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்கிறதுக்கு 120 மைக்ரோகிராம் அயோடின் தேவைப்படுது. அதனால தான் நம்ம உணவில் வந்து அயோடின் சால்ட்டை சேர்த்தணும் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் தைராய்டு அப்படின்னு பார்க்கும்போது when the thyroid gland fails to secrete normal level of hormone, the condition is called thyroid dysfunction. அதாவது தைராய்டு சுரப்பியினுடைய குறைபாடு அப்படின்னா அதனுடைய ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்கக்கூடிய அளவை விட குறைந்ததுனாவே அது குறைபாடுன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது குறைந்த அளவு தைராய்டு சுரந்தா ஹைப்போ தைராட்டிசம் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் காஸ்டு டியூ டு டிக்ரீஸ் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். த அப்நார்மல் கண்டிஷன் என்னென்ன ஏற்படும்னா சிம்பிள் காய்டர், அதாவது எளிய காய்டர்னு சொல்லக்கூடியது, கிரிட்டினிசம், அப்புறம் மிக்சிடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். ஃபஸ்ட்டு சிம்பிள் காய்டர்னு சொல்லக்கூடிய எளிய காய்டர்னா இட் காஸ்டு டியூ டு த இன்அடிக்குவேட் சப்ளை ஆஃப் அயோடின் இன் அவர் டயட். நமது உணவில் சரியான அளவு அயோடின் கிடைக்கப்பெறாத போது இந்த குறைபாடு ஏற்படுது. திஸ் இஸ் காமன்லி ப்ரிவேலண்ட் இன் ஹிமாலயன் ரீஜன் டியூ டு லோ லெவல் ஆஃப் அயோடின் கண்டென்ட் இன் த சாயில். அங்கே இருக்கக்கூடிய இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணில், அதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மண் வளத்தில் குறைந்த அளவு தான் அயோடின் இருக்கிறனால அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது. இட் லீட்ஸ் டு என்லார்ஜ் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் விச் protrudes as a mark swelling in the neck and is called goiter. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த கழுத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வீங்கி போய் காணப்படும், தைராய்டு சுரப்பி வீங்கி போய் காணப்படும், படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி. இதுக்கு பேர் தான் காய்டர் அப்படின்னு சொல்கிறது.
கிரிட்டினிசம் it is caused due to decreased secretion of thyroid hormone in children. குழந்தைகளில் குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரந்துச்சுன்னா இந்த நோய் ஏற்படுது. த கண்டிஷன் ஆர் அதனுடைய அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் growth குள்ளத்தன்மை, மென்டல் டிஃபெக்ட் மன வளர்ச்சி குறைபாடு, லேக் ஆஃப் skeletal development and deformed bones எலும்பு வளர்ச்சிகளில் ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா they are called கிரிட்டைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் கிரிட்டன்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. மிக்சிடிமா இட் இஸ் காஸ்டு பை டெஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோன் இன் அடல்ட். அதாவது பெரியவர்களிடம் இந்த தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரந்துச்சுன்னா மிக்சிடிமாங்கிற இந்த டிசீஸ் ஏற்படுது. தே ஆர் மென்டலி ஸ்லக்கிஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, மூளையினுடைய செயல்பாடும் மந்தமாக இருக்கும். இன்க்ரீஸ் இன் பாடி வெயிட் உடல் எடையும், அதே மாதிரி அவங்களோட தோற்றம், வீங்கிய தோற்றம், உப்பிய மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ஹேண்ட், கை முகம் இதெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கும். ஒடிமெட்டஸ் அப்பியரன்ஸ் அதாவது ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க. ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்டு டியூ டு த எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் விச் லீட்ஸ் டு கிரேவ்ஸ் டிசீஸ். அதாவது கிரேவியன் நோய் அப்படின்னு சொல்லுது. எக்ஸோப்தால்மிக் காய்டர் அப்படின்னு பெரியவங்களுக்கிடையே ஏற்படக்கூடியது தான் ஹைப்பர் தைராக்சிடம். த சிம்டம் ஆர் ப்ரோட்ரஷன் ஆஃப் த ஐபால், கண் துருத்திட்டு இருக்கிற மாதிரி எக்ஸாப்தால்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ரீஸ்டு மெட்டபாலிக் ரேட் அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்ற வீதம் அதிகரிச்சிருக்கும். ஹை பாடி டெம்பரேச்சர் அதிகமான உடல் வெப்பநிலை இருக்கும். ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங் அதிகப்படியாக வியர்க்கிறது. லாஸ் ஆஃப் பாடி வெயிட் உடல் எடை குறைவது. அப்புறம் நெர்வஸ்னஸ் நரம்பு தளர்ச்சி, இதெல்லாம் ஹைப்பர் தைராய்டிஸோடைய அறிகுறிகளாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ள கையில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ தொகுப்பை பார்த்துட்ருக்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடம் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.